சர்க்கம் 19. விஸ்வாமித்திரர் கூறுதல். அரசர்களில் சிங்கம் போன்ற தசரதரின் அற்புதமும் விளக்கமுமாக அமைந்த பேச்சை கேட்டு மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்திரர் மெய்சிலிர்த்து கூறினார். ராஜசிங்கமே, நீங்கள் பேசியது உங்கள் உயர்நிலைக்கு உகந்ததாக இருக்கிறது. உலகத்தில் வேறு யாராலும் இவ்வாறு பேச முடியாது. பிரசித்தி பெற்ற ஒரு பரம்பரையில் தோன்றியிருக்கிறாய். அத்துடன் வசிஷ்டரே புரோகிதராக அமைந்து நல்லுபதேசங்கள் செய்து வருகிறார். என் மனத்தில் உள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன். அதை நிச்சயம் நடத்தி கொடுக்க வேண்டும். மாமன்னனே, அந்த காரியத்தை நடத்தி கொடுத்து சொன்ன சொல் தவறாதவன் என்ற பெயரை நிலைநிறுத்திக்கொள். ஒரு சித்தியை அடைவதற்காக நான் சில நியமங்களை ஏற்று அனுஷ்டித்து வருகிறேன். விருப்பம் போல் உருவம் எடுக்கக்கூடிய 2 அரக்கர்கள் என் விரதானுஷ்டானங்களுக்கு இடைஞ்சல் செய்து வருகிறார்கள். என்னுடைய நீண்ட விரதத்தின் பெரும் பங்கு நிறைவேறி முடிவுறும் நிலையில் உள்ளது. ஆனால் போர் பயிற்சி பெற்றவர்களும் ஆற்றல் மிக்கவர்களுமான சுபாகு, மாரீச்சன் என்ற 2 காரியத்தை கெடுத்து வருகிறார்கள். அவர்கள் யாக குண்டத்தின் மேல் இரத்தம் மற்றும் மாமிசங்களை ஏராளமாக கொட்டுகிறார்கள். அதனால் என்னுடைய விரத நியமங்கள் வீணாகி போகின்றன. என்னுடைய முயற்சி பயனற்று போவதால் உற்சாகமிழந்து அந்த பிரதேசத்திலிருந்து புறப்பட்டு வந்துவிட்டேன். தாங்கள் அவர்களுக்கு சாபம் கொடுக்கலாமே என்று நீ கேட்பாய். மன்னனே, சாந்த சித்தத்துடன் அந்த வேள்வியில் ஆழ்ந்து ஈடுபடுவதால் எனக்கு கோபமே ஏற்படுவதில்லை. அந்த வேள்வியின் நியமம் அப்படிப்பட்டது. அது நடக்கும்போது கோபம் கொள்ளலாகாது, சாபம் கொடுக்கலாகாது. ஆகவே ராஜசிம்மமே, உறுதி பிறழாத பராக்கிரமம் கொண்டவனும் சூரனும் முன்னுச்சி கொண்டவனும் உன்னுடைய மூத்த புதல்வனுமான ராமனை எனக்கு கொடுப்பாய். என்னால் மறைவாக காப்பாற்றப்படும் இவன் தன்னுடைய பேராற்றலினால் தன்னை காத்துக் கொள்வான். அத்துடன் எனக்கு இடையூறு செய்யும் அரக்கர்களையும் கொல்லக்கூடியவன். நானும் இவனுக்கு பல வகையான மகிமைகளை நிச்சயமாக கொடுப்பேன். அவர்கள் 2 ராமனுக்கு எதிரில் ஒரு காலம் நிற்க முடியாது. அவர்களை வென்ற பின் ராமனுடைய புகழ் 3 உலகங்களிலும் பரவப்போகிறது. ராமனை தவிர வேறு எந்த ஆண்மகனும் அவர்களை கொல்வதற்கு துணிய மாட்டார்கள். பேராற்றல் படைத்த அவ்விருவரும் மகா பாவிகள். யம பாசத்திற்கு அருகில் வந்துவிட்டவர்கள். விரைவில் உயிர் விடப் போகிறவர்கள். மன்னனே, அவர்கள் 2 மகா பராக்கிரமசாலியான ராமனுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ராமனை புத்திர வாத்சல்யம் மட்டும் கொண்டு நீ பார்க்க கூடாது. நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன். அவ்விரு அரக்கர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றே நீ நம்பலாம். சத்திய பராக்கிரமம் படைத்த மகாத்மா ராமனை, அவன் உண்மை ஸ்வரூபத்தை நான் அறிவேன். இங்கு கூடி இருப்பவர்களில் தவம் புரிகின்ற தபஸ்விகளும் ஞான ஒளி படைத்த வசிஷ்டரும் இந்த உண்மையை அறிவார்கள். உலகத்தில் நிலையான பெரும் புகழையும் அறத்தின் சிறந்த விளைவுகளையும் பெற நீ விரும்பினால் ராமனை எனக்கு கொடுக்க கடவாய். காக்குத்தனே, வசிஷ்டர் முதலான உன்னுடைய ஆலோசகர்களுடன் ஆலோசனை செய்து அவர்கள் அனுமதி கொடுத்தால் ராமனை என்னிடம் ஒப்படை. இது என்னுடைய விருப்பம். ராமன் சிறு குழந்தை அல்லன். எனவே அவன் பாதுகாப்பு பற்றி வீரனாக சஞ்சனப்படாமல் உன் பிள்ளையிடம் கொண்டிருக்கும் உறவை நெகிழ்த்தி என்னிடம் கொடுப்பாய். யாகத்திற்கு இன்னும் 10 நாட்கள்தான் இருக்கின்றன. எனவே தாமரை கண்ணனான ராமனை உடனே கொடுத்துவிடு. யாகம் செய்வதற்கான காலம் கழிவதற்கு முன் நாங்கள் புறப்பட்டு போகிற வழியை பார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மனதில் துயரை தேக்கிக் கொள்ளாதே. இவ்வாறு அறம் பொருளோடு கூடிய சொற்களை கூறிவிட்டு தர்மாத்மாவும் தேஜஸ்வியுமான மாமுனிவர் விஸ்வாமித்திரர் நிறுத்தினார். விஸ்வாமித்திரரின் மங்களமான சொற்களை கேட்ட மாமன்னர் மிகுந்த சோகத்தால் நடுநடுங்கி போனார். மனம் குழம்பி மயங்கினார். பின்னர் நினைவு பெற்றதும் மிகவும் அச்சமடைந்து வருத்தத்தில் ஆழ்ந்தார். இவ்வாறாக இதயத்தையும் மனத்தையும் பிளக்க வல்ல கடுமையான சொற்களை முனிவரிடமிருந்து கேட்டவுடன் மாமன்னர் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து ஆசனத்திலிருந்து நழுவி விழுந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 19வது சர்க்கம் முற்றிற்று.